கோர்ஸ் ஆக்டிங் சூப்பர், ரியலாக இருக்கு. ரியலாக மம்முட்டி வேற லெவல் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் சாத்தியமே இல்லை, வாழ்ந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, மெகாஸ்டார் அவருக்கு வந்து இந்த மாதிரி படம் பண்ணணுன்ற ஒரு அவசியமே இல்லை. பட் வந்து இறங்கி நடிச்சு கொடுத்துருக்காரு, வேற லெவல். டீமே ரொம்ப அருமையா இருக்குங்க. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஏங்க ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எந்த டாப் ஹீரோவாவது நடிப்பாரா? ஆனா நடிச்சிருக்காரு. அதுவே அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அதுக்காக பாராட்டலாங்க. நல்லா இருக்கு. மம்முட்டி என்னால பிடிக்கும். அது இந்த மாதிரி ஸ்டைல்ட எங்க வீட்லயும் பாத்துக்கணும். ரொம்ப பிடிச்சிருக்கு மம்முட்டி படம். சூப்பரா ஆக்டிங் எக்ஸலண்ட். அது ஒரு மாதிரி நடிக்கல, அவர் வாழ்ந்திருக்காரு. குழந்தை சாதனா பின்னி மம்முட்டியோட ஆக்டிங் ரொம்ப பிரமாதமா வந்திருக்குங்க. எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அதாவது நான் உண்மையை நானே 2-3 காட்சிகளை கண் கலங்கிட்டேன், முடியல. கொண்டு போகுதுன்னே சொல்லலாம். செம்ம சோல் அவர் தான் படத்துக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. அவரை பத்தி நம்ம பேசுறதுக்குலாம் அவ்வளவு தகுதி இல்ல, செம்மையா நடிச்சிருக்காரு. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கூட சூப்பரா கொடுத்திருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. ஒட்டு மொத்தமா அந்த பொண்ணு தான் வேற. Choice by Mammootty sir. As a fan of Mammootty sir, I would want Mammootty sir to do many such films. Ram sir, you are a Mammootty sir is just mind-blowing, brilliant. I have no words, and Sadhana is like, I can't, when I see her in person. மம்முட்டி சார் கண்டிப்பா நேஷனல் அவார்டு கிடைச்சிருந்த வாட்டி. யுவன் சங்கரா மியூசிக் அந்த ஒரு சீன்ல வந்து டிவியில பார்த்து அந்த பொண்ணு முத்தம் கொடுப்பா டிவியில. அப்போ வந்து கதவுக்கு பின்னாடி மம்முட்டி ஒரு சீன் பண்ணியிருப்பார், பார்த்துட்டு பண்றது. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுமே சரி அப்படிதான். ஆமா, இதில் வந்து மம்முட்டியாக நம்ம பார்க்க முடியாது. நீ எல்லா படத்துலையும் நமக்கு மம்முட்டி தெரியும். பட் இதில் வந்து அந்த அமுதவாணன்ற கேரக்டர் தான் நம்ம பார்க்குறோம். மொத்தத்தில் படம் வந்து எல்லாரும் பார்த்தே ஆகணும் இந்த படம். மம்முட்டி சாரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியவே இல்லை. நம்மளாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவரை வந்து நடிப்பை வந்து நல்லா ரசித்து பார்த்து கைத்தட்ட முடியும். ஹீ இஸ் ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார். ஸோ மம்முட்டி சார் எக்ஸ்ட்ராடினரி. அதை நாங்கள் வந்து சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் கிடையாது. நிஜமாவே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு மசில்ஸ் ஒரு நரம்புகளும் நடிக்குதுன்னா அது வந்து மம்முட்டி சார் மட்டும்தான், அவரால் மட்டும்தான் முடியும். மம்முட்டி சார் அதான் எல்லாரும் சொல்கிற மாதிரி அவரை பற்றி ஒன்றும் சொல்லவே வேண்டாம். ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. மோர் தென் தேட் மிச்சம் எல்லா ஆக்டர்ஸ் இந்த மூவி ஆல்சோ ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. அதான் அவர் நடிக்கல, வாழ்ந்திருக்காரு. சிறப்பான படம். மம்முட்டி சாரை பற்றி நம்ம பேச முடியாது. படம் வேற லெவல் இருக்கு, பொறுமையா உட்காந்து பார்க்கணும். மம்முட்டி ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மம்முட்டி சார் எப்போதுமே நமக்கு தெரியும் மம்முட்டி சார் படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது. ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் நிறைய நம்ம இந்த ஆக்டிங் ஓவர் ஆக்டிங் பண்ணுறோம், கற்றுக்கிட்டோம் இதை பார்த்துட்டு. ஹேட்ஸ் ஆஃப். ஆப்வியஸ்லி மம்முட்டி ஆக்டிங் மற்றவங்களாம் இருக்கு. என்னமோ நடக்கும். 10 years கழிச்சு மம்முட்டி தமிழில் படம் பண்ணுறாங்க, அதுவே பெரிய விஷயம் தான். அண்ட் வந்துட்டு ஏன் இவ்வளோ 10 years படம் பண்ணாமல் இருந்தாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. இந்த மாதிரி படம் தமிழ் சினிமாவில் அவ்வளோ பெரிய ரேஞ்சில் இருக்கவர் யார் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அவர் பண்ணதுக்கு உண்மையிலே இப்போ அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். கண்டிப்பாக அவருக்கு அவார்ட் கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா நானே வந்து கொடுப்பேன். சார் வந்து நிஜமாலுமே ஒரு லெஜண்ட். He's mega star. I can't tell anything about this. His acting, he deserves another national award. வேற லெவல். மம்முட்டி வந்து ஆஃப்டர் 10 years வந்து பார்க்கறது, நான் இப்போதான் அவரே பார்க்குற ஸ்க்ரீன்லேயே, அதுவே வேற லெவல். இன்னுமே நான் அந்த படத்துல இருந்து மீளல. கண்டிப்பா எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி படத்தை தான் நம்ம பார்த்து கண்டிப்பா